நமோ வெங்கடேஷாய ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை சேவிச்சுட்டு பரமபதவாசல் வழியாக வந்தோம் அப்படின்னா மறுபிறவி கிடையாது, முக்தி கிடைக்கும், மோட்சம் கிடைக்குங்கிறதுனால தான் அவ்வளோ நேரம் நம்ம க்யூவில் நின்று அன்னைக்கு பெருமாளை சேவிக்கிறோம். போக முடியாதவங்க வீட்டில் இருந்து வேண்டிக்கிறோம். எப்போ திருப்பதிக்கு போனாலும் மூலவர் வெங்கடாஜலபதியை சேவிச்சுட்டு வெளியில் வந்தால் வரதராஜ பெருமாள் இருப்பார். தீர்த்தம் சடாரி வாங்கிட்டு பிரகாரம் சுற்றி வர்றப்போ படி ஏறி விமானத்தில் விமான வெங்கடேஸ்வர சுவாமியை சேவிக்கிறோம். உண்டியல் காசு போட்டு எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபத்துள்ள பாஷக்காரில் சன்னதி இருக்கும். அவரை சேவித்தோம். 365 நாளில் எப்போ போய் சேவித்தாலும் சரி, அந்த முக்தி மோட்சம் சரணாகதியை கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டவர் ஆயிடுறார் பெருமாள். நமக்கு மறுபிறவி வேண்டாம், மோட்சம் கிடைக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். ஆனால் அந்த சரணாகதி நிலை நமக்கு கிடைச்சிடணும்னு வேண்டிக்கிட்டவர் ஸ்ரீ ராமானுஜர். பெருமாளும் நீ சொன்னால் கொடுக்குறேன்ட்டு ஒத்துக்கிட்டாராம். அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ இந்த கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி ஒரு மண்டபம் இருக்குது பாருங்கள், ஒரு பில்லர் மாதிரி, கொல்ல மண்டபம்னு அங்கேயே போர்டு போட்டிருக்கும். முன்னொரு காலத்தில் திருப்பதி வர்ற பக்தர்களுக்கு மோர் வித்துட்டு இருந்தாங்க ஒரு பெண்மணி. அப்போது ஸ்ரீ ராமானுஜர் சீடர்களோட உபன்யாசம் செய்துட்ருக்கிறப்போ அந்த சீடர்களுக்கும் மோர் கொடுக்குறாங்க. ஸ்ரீ ராமானுஜர் உனக்கு எவ்வளோ காசு வேணும் மோர் கொடுத்ததுக்கு அப்படிங்கிறாங்க. அவர் தேஜஸை பார்த்துட்டு இவர்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்ட்டு காசு கேட்க வந்தவங்க, எனக்கு காசெல்லாம் வேண்டாம், மோட்சம் கொடு அப்படிங்கிறாங்க. மோட்சம் நான் கொடுக்கறது கிடையாது, மலை மேலே ஒருத்தர் இருக்கார், அவர் கொடுப்பாரு, நீ அங்கே போய் கேளு அப்படிங்கிறார் ஸ்ரீ ராமானுஜர். இல்லை எனக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் எழுதி கொடுங்க, நான் போய் அவர்கிட்ட கொடுக்குறேன். நான் போய் கேட்டால் அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ ராமானுஜரும் ஒரு ஓலைச்சுவடியில் மோட்சம் கொடுக்க சொல்லி எழுதுகிறாங்க. அதை எடுத்துகிட்டு திருப்பதி கோயிலுக்கு மலை மேலே அந்த பெண்மணி வராங்க. ஸ்ரீ ராமானுஜர் கொடுத்ததுனால அர்ச்சகரும் அதை பெருமாள் திருவடியில் வைக்கிறார். பெருமாளும் உடனே விஷ்ணு தூதரை அனுப்பிச்சு அந்த பெண்மணியை வைகுண்டத்துக்கு அழைச்சிக்கிறார், முக்தி கொடுக்குறார், மோட்சம் கொடுக்குறார். நீங்கள் பார்க்குற அந்த மண்டபம் அந்த மோர் விற்றாங்க இல்லையா, அவங்க ஞாபகமாக தான் வச்சுருக்காங்க கொல்ல மண்டபம். திருப்பதிக்கு போகிற தரிசனத்துக்கு வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்துட்டு பிரகாரம் சுற்றி வந்து உண்டியலில் காசு போடுறோம். அந்த உண்டியல் காசு போடுறதுக்கு ஆப்போசிட்டில் அப்படி திரும்பினோம்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாஷ்யக்காரில் சன்னதி இருக்கும். இந்த பாஷ்யக்காரில் தான் ஸ்ரீ ராமானுஜர். ஏன் அவருக்கு பாஷ்யக்காரலுன்னு பேர் வந்ததுன்னா, பிரம்மசூத்திரத்துக்கு விளக்க உரை எழுதுகிறார் ஸ்ரீ பாஷ்யம்ங்கிற தலைப்பில். அதை படித்து ரொம்ப பிடிச்சி போகவே சரஸ்வதி தேவி அவரை பாஷ்யக்காரலு அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போலேருந்து அவருக்கு பாஷ்யக்காரலுங்கிற பேரும் வந்துடுது. அந்த பேர் தான் இந்த சன்னதிக்கு வச்சுருக்காங்க, ஸ்ரீ ராமானுஜரோட சன்னதி. இந்த மண்டபத்துக்கு பேர் ராமானுஜ மண்டபம். அவர் திருமலையில் இருந்தப்போ இங்கே இருந்து தான் திருமலை விதிகள் அப்படிங்கிறது சொன்னாராம். 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அவர். அப்போ சொன்ன அந்த விதிகள் தான் இப்போ வரைக்கும் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த விதிகள்லாம் சொன்னது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மண்டபம், ராமானுஜ மண்டபம். இந்த சன்னதிக்கிட்ட ஒரு பள்ளி இருக்கும், அது தொட்டால் நமக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை கூட இருக்குது. ஆனால் நம்மளை கிட்ட போக விடுறதில்ல. பொது தரிசனத்துக்கு போகிறப்போ ஒரு சில சேவாஸில் போனால் கிட்ட போய் நம்ம சேவிக்கலாம். இங்கே வந்து நம்ம ஒரு நிமிஷம் நிற்கிறதுக்கு ஷியோராக அனுமதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நின்னா போன்னு தான் சொல்லுவாங்க. பட் அந்த ஒரு நிமிஷத்தில் ஸ்ரீமதி ராமானுஜாயன்னு மனசார சொல்லி வேண்டிக்கிறதோ, இல்லை அவரோட காயத்ரி மந்திரம் ஓம் ராமானுஜாய வித்மகே தத்வார்த்த தாய் தீமகே தன்னோ லக்ஷ்மணமுனி பிரஜோதயாதுன்னு சொல்லி வேண்டிக்கிறதோ போதும். எளிய பக்தி, எளியவர்க்கும் பக்தின்னு சொன்னவர் அவர். அவரை நம்ம நினச்சி ப்ரே பண்ணிக்க ஃபஸ்ட்டு நம்மளை டிசிப்ளின் பண்ணுறார். நான் பர்சனலாக எனக்கு ஃபீல் பண்ணது அதுதான். நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நமக்கே தெரிய வச்சிருவார். ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த வழியில் போக 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 ஈஸியாக நம்ம பெருமாளை ரீச் ஆகிடலாம். கோயில் உள்ள தனிச்சன்னதி இருக்கிற அளவுக்கு ஸ்ரீ ராமானுஜர் என்ன திருமலைக்கு செய்திருக்கார் அப்படிங்கிறத ஷியோராக நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அவரோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது தெரியும். 3 முறை தான் அவர் திருப்பதிக்கே வந்திருக்கார். ஃபஸ்ட் டைம் வந்து ராமாயணம் கற்றுக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு வரார். அப்போ திருமலைக்கே வரலையாம். ஏன்னா எம்பெருமானையே ஏழுமலையாக நினச்சதுனால ஆழ்வார்கள்லாம் மலைக்கு போக மாட்டாங்களாம், கால் படும் அப்படிங்கிறதுக்காக. ஆழ்வார் தீர்த்தம் சொல்லிட்டு இப்போ கபில தீர்த்தம்ங்கிறோம் கபிலேஸ்வரர் கோயிலில். ஆக்சுவலாக கபில மகரிஷி அங்கே தவம் செய்ததுனால கபில தீர்த்தம்ங்கிறோம். பட் அதற்கு முற்பட்டு இருந்தே அந்த தீர்த்தத்துக்கு நம்மாழ்வார் தீர்த்தம்னு சொல்லுவாங்க. அங்கே நம்மாழ்வார் சன்னதியும் இருக்கும்.
அங்கே புனித நீராடல் செய்துட்டு அந்த நம்மாழ்வார் சன்னதியிலேருந்தே இருந்து மங்களாசனம் செய்வாங்களாம் ஆழ்வார்கள்லாம். கோயில் கோபுரத்துக்கு பக்கத்தில் சுவாமி புஷ்கரணி தீர்த்தம் புனிதமானதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் புனித நீராடல் செய்கிறோம். ஸ்ரீ ராமானுஜ புஷ்கரின்னு சொல்லிட்டு அனந்தாழ்வான் ஏற்படுத்தினதும் இருக்குது. எந்நேரமும் ஊற்றுருக்குமா அந்த புஷ்கரணி தீர்த்தத்தில். இந்த 2 தீர்த்தத்தை விட புனிதமான தீர்த்தம் கபிலேஸ்வரர் கோயிலில் இருக்கிற, இப்போ கபில தீர்த்தம்னு சொல்கிறோம், பட் அதற்கு முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு இருக்கிற நம்மாழ்வார் தீர்த்தம். ஆழ்வார்கள் கால் வைக்க யோசித்து போகாமல் இருக்கிற அந்த திருமலை மீது நான் எப்படி போவேன்ட்டு ஃபஸ்ட் டைம் அவர் ராமாயணம் கற்றுக்க வந்தப்போ போவே இல்லை திருமலைக்கு. செகண்ட் டைம் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அப்போ கூட முட்டி போட்டு போகிறார். என்ன சுச்சுவேஷன்னா, சங்கு சக்கரம் பெருமாள் கிட்ட இல்லாததுனால அது சிவனார் அம்பாலா இல்லை பெருமாளாங்கிற ஒரு கன்ஃபியூஷன். அப்போ போகிறார், பெருமாள் தான் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறார், வேண்டிக்கிறார். சங்கும் சக்கரமும் தரித்த குருவாரார் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கே. அதற்கப்புறம் எல்லாம் மேலே இருக்கிறது பெருமாள் தானே ஒத்துக்கிறாங்க. அனந்தாழ்வானை அனுப்பி புஷ்ப கைங்கரியம் பெருமாளுக்கு செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறார். ஆல்ரெடி அங்கே அவரோட குருவான திருமலை நம்பி சன்னதி தீர்த்த கைங்கரியங்கள் பெருமாளுக்கு செய்துட்ருக்கார். இவர்களோட சேர்ந்து ஓராண்டு காலம் திருமலையில் தங்கி நிறைய மாற்றங்கள் சீர்திருத்தங்கள் எல்லாம் செய்கிறார். திருமலை விதிகள் அப்படின்னு ஒன்று கொண்டு வரார். திருப்பதி பிரம்மோற்சவம் ரொம்ப ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம போய் பார்க்கணுன்ட்டு விருப்பப்படுறோம். ஆனால் ஒரு காலத்தில் திருமலையில் அந்த பிரம்மோற்சவம் நடக்கலை. ஏன்னா இடம் கிடையாது ப்ராப்பராக. திருச்சானூருக்கு வருவாராம் பெருமாள் பிரம்மோற்சவம் கொண்டாடல. திருமலையிலேயே பிரம்மோற்சவம் நடக்கணுன்ட்டு மாட வீதிகள் அமைத்து பிரம்மோற்சவம் அங்கேயே நடக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணார். அந்த பிரம்மோற்சவத்தோட லாஸ்ட் டே அடுத்த நாள் பாக்ஸவாரின்னு ஆண்டுக்கு ஒரு முறை செய்வாங்கன்னு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த உற்சவத்தையும் அவர் தான் ஏற்படுத்தினார். தினமும் 3 முறை பூஜை நடக்கணும், பெருமாளுக்கு பிரபந்தங்கள் விண்ணப்பிக்கணும். அத்தியான நட்சத்திரத்தோட எண்டில் தண்ணீரமுது உற்சவம்னு செய்வாங்க. அந்த உற்சவத்தையும் அவர் தான் ஏற்படுத்தினார். வராக சுவாமிக்கு தான் முதல் மரியாதை திருமலையில். அது வராக க்ஷேத்திரங்கிறதுனால அந்த கைங்கரியமும் அவர் தான் ஏற்படுத்தினார். மலை மேலே பூக்கள் எல்லாமே திருவேங்கடவனுக்கு மட்டும்தான், ஏன்னா அது புஷ்ப மண்டபம். ஸோ அங்கே பெருமாளுக்கு தான் அந்த பூக்கள் எல்லாமே சொந்தங்கிறதுனால யாரும் பூக்கள் அணியக்கூடாது, மாலையவோ தலையிலையோ அப்படிங்கிற ரூல், நிறைய ரூல்ஸ். இந்த ராமானுஜ மண்டபத்துலேருந்து நிறைய திருமலை விதிகள் சொல்லியிருக்கார். அது விதிகள் ரூல்ஸுன்னு சொல்கிறத விட ஒழுங்குபடுத்துதல் தான் நம்ம எடுத்துக்கணும். பெருமாளுக்கு மார்பில் வக்ஷஸ்தலத்தில் தாயாரை பிரதிஷ்டை பண்ணார். வெள்ளிக்கிழமை அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிறத சொன்னார். சங்கு சக்கரம் தரித்தார். அவர் பார்க்குறப்போ ஒரே ஒரு நாகாபரணம் தான் இருந்ததாம் பெருமாளுக்கு. ஸோ பெருமாளோட இன்னொரு திருக்கரத்துக்கு நாகாபரணம் சாத்தினார். இந்த மாதிரி தான் பூஜை செய்யணும், நெய்வேத்தியம் செய்யணுங்கிற ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்தார். மற்ற ஜீயர்கள்லாம் வந்தால் இப்போவும் டிடிடியில் ரெட் கார்பெட் கொடுத்து கும்ப மரியாதையெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த மரியாதை ஜீயர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதையும் அவர் தான் ஏற்படுத்தினார். மார்கழி மாதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரை தூங்க பண்ணி காலையில் திருப்பாவை சொல்லி எழுப்புவாங்க. அந்த வழிமுறையும் கொண்டு வந்ததும் ஸ்ரீ ராமானுஜர் தான். திருமலையில் மட்டும் கிடையாது, கீழ்த்திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் அத்தனை கைங்கரியம் செய்திருக்கார். திருமலை ஒழுகுன்ட்டு ஒரு புக் இருக்குது, நம்ம ஈஸியாக கூகுளில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். அவசியம் அந்த பிடிஎஃப் படித்து பாருங்கள். என்னென்ன கைங்கரியங்கள் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அவர் வாழ்ந்த காலத்தில் திருமலை எப்படி இருந்தது, எந்த மாதிரியான கைங்கரியங்கள்லாம் அவர் கொண்டு வந்தார், இதெல்லாம் ராமானுஜர் செய்தாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை படிக்க ஸோ அவசியம் நீங்களும் படிங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். கீழ்த்திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் அத்தனை கைங்கரியம் அவர் செய்திருக்கார். அது மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக இருந்தது. அந்த திருமலை ஒழுகு அப்படிங்கிற அந்த புக்கு ஃப்ரீயாக நம்ம பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ரீட் பண்ணி பாருங்கள். திருப்பதிக்கு போனாலே நிறைஞ்சிருப்பார். திருச்சானூருக்கு போகிறோமா, தாயார் சன்னதிக்கு முன்னாடி உள்ளே இருக்கிற மண்டபத்தில் லெஃப்ட் சைடில் விஸ்வக்ஷனர் இருப்பார், ரைட் சைடில் ஸ்ரீ ராமானுஜர் இருப்பார். அங்கே சேவிச்சுட்டு திருப்பதிக்கு வரலான்னு பார்த்தா அந்த வேளை ராமானுஜர் சர்க்கிளில் ஸ்ரீ ராமானுஜர் இருப்பார். கோவிந்தராஜ சுவாமி கோயிலுக்கு போயிட்டு தான் திருமலைக்கு போகணுன்னு சொல்லுவாங்க. இந்த 3ம் சேர்ந்தது தான் திவ்ய தேசம். திருச்சானூர், கோவிந்தராஜ சுவாமி கோயில், திருமலை. அங்கே போய் கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் புண்டரிகவல்லி தாயாருக்கு பக்கத்து சன்னதியில் ஸ்ரீ ராமானுஜரை சேவிக்கலாம். அடுத்து கபில தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய இந்த நம்மாழ்வார் சன்னதி அவசியம் போங்க. இங்கேருந்து தான் ஸ்ரீ ராமானுஜர் ராமாயணம் கற்றுக்கிட்டார். கபிலேஸ்வரர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் சன்னதி பக்கத்தில் நம்மாழ்வார் சன்னதி இருக்கும். அவசியம் போங்க. 1500 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோயில் அது. சரி, நடந்து நம்ம அடிப்பிரி வழியாக திருமலைக்கு போனால் கூட
நடந்து போகிறப்ப மொக்கல்ல பர்வதத்தில் ஸ்ரீ ராமானுஜருக்குன்னு சொல்லிட்டு தனிச்சன்னதி இருக்குது. அந்த வேலையே ஸ்ரீ ராமானுஜரை நம்ம சேவிச்சுட்டு மலைக்கு போகலாம். ஈவன் பஸ்ஸில் போனால் கூட அந்த போர்டு வரும், அந்த வேலை நம்ம பார்க்கலாம். அங்கே கூட நம்ம மானசீகமாக ஸ்ரீ ராமானுஜரை சேவிச்சுக்கலாம். வராகசாமியை சேவிச்சுட்டு தான் பெருமாளை சேவிக்கணும், திருப்பதி பெருமாளை. சரி, வராக சுவாமி நீங்கள் சேவிக்க போனால் கூட பிரகாரம் சுற்றி வர்றப்போ விஸ்வக்ஷனரும் ராமானுஜரும் தனிச்சன்னதியில் இருக்காங்க. திருப்பதி பெருமாளை சேவிச்சுட்டு பிரகாரம் சுற்றி உண்டியல் காசு போட்டதுக்கப்புறம் எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் பார்த்த ஃபோட்டோவில் பாஷ்யக்காரில் சன்னதியில் ஸ்ரீ ராமானுஜர் இருக்கார். அந்த மாதிரி அங்கன்னு இல்லை, நிறைய இடங்களில் இப்போல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸே இங்கே ஸ்ரீராமானுஜர் இருக்கார், அங்கே ஸ்ரீராமானுஜர் இருக்காருன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறாங்க. திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்துட்டு பிரகாரம் சுற்றி வர்றப்போ ஜஸ்ட் எக்ஸாக்ட் பேக் சைட் அந்த செவத்துலேயே பலிபீடம் இருக்கும். நம்ம விமான வெங்கடேஸ்வரரை சேவிக்கிறதுக்காக அப்படி ஜஸ்ட்டு திரும்புவோம். அந்த பலிபீடத்துக்கிட்ட கீழே உட்காந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக செதுக்கியிருப்பாங்க. அதை பற்றி கூட தனி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அங்கே அவரை தொட்டு நம்ம நமஸ்காரம் பண்ணி சேவிச்சுக்கலாம். ஸ்ரீ ராமானுஜர் திருமலை ஸ்ரீவாரி கோயிலில் ஸ்ரீ ராமானுஜரோட வருஷ திருநட்சத்திர உற்சவம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க. அண்ட் ஒரு மாதமும் திருவாதிரை நட்சத்திரத்தப்போ மலையப்ப சுவாமி தாயாரோட சகசர தீபாலங்கார சேவால ஸ்ரீ ராமானுஜரும் எதிர் சேவையாக எழுந்தருளி மாட வீதி உலா வருவார். ஒரு திருவாதிரை நட்சத்திரத்துக்குமே. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ தரிசனத்துக்கு திருப்பதிக்கு போனாலும் முக்தி மோக்ஷம் சரணாகதி தரும் ஸ்ரீ ராமானுஜர் பாஷ்யக்காரில் சன்னதியில் ஒரு செகண்ட் இருந்து சேவிச்சுட்டு வாங்க. லைஃப்பில் சேஞ்சஸ் இருக்கிறது நமக்கே ஃபீல் ஆகும். அப்படி நான் ஃபீல் ஆனதுனால இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஸ்ரீ ராமானுஜரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இல்லை நான் சொல்லியிருக்கிறது வேறு மாதிரி இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லட்டு கவுண்டர் கிட்ட மாடவீதி சைடு இந்த மண்டபத்துலேயும் ஸ்ரீ ராமானுஜர் ரொம்ப அழகாக இருக்கார். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இத்தனை விசேஷமான கைங்கரியங்கள் திருமலையில் நிறைய கோயில்களில் செய்திருக்கார். இருந்தாலும் திருமலையில் செய்த ஸ்ரீ ராமானுஜரோட கைங்கரியங்கள் பற்றி பாஷ்யக்காரில் சன்னதி பற்றி நிறைய பேருக்கு போய் சேரணும். தேங்க்யூ.